நண்பர்களே இன்றைய டெக் நியூஸ்ல புத்தம் புதிய வரவுகள் புதிய அப்டேட். ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, அதே மாதிரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க த்ரூ சப்ஸ்கிரைப் பண்றது மூலியமா. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது ரியல்மியோட C15 மொபைல் புத்தம் புதிய மொபைல் வந்து இப்போ இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ இந்த மொபைல் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் லான்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த மொபைலை மறுபடியும் லான்ச் பண்ண காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, முன்னாடி லான்ச் பண்ண சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Helio G35 சிப்செட் இப்போ Qualcomm Snapdragon 460 சிப்செட் வந்து பயன்படுத்துறாங்க. முன்னாடி உள்ள அதே கான்ஃபிகரேஷன் தான் இந்த மொபைலில் அறிமுகப்படுத்துறாங்க. 6000 mAh பேட்டரி, அதே மாதிரி 3GB RAM, 4GB RAM, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 10,000 ரூபாய் ஆரம்ப விலை, அதிகபட்சமாக 11,000 ரூபாய். இந்த மொபைல் வந்து அக்டோபர் 29 ஃப்ளிப்கார்ட்லையும் realme.com-லையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் தங்களுடைய அவுட்லுக்கு, அதுவும் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு வந்து ஒரு புத்தம் புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய கான்வர்சேஷன் வந்து நல்ல விதமாக இருந்ததுன்னா நீங்கள் அதை பயன்படுத்தலாம். இல்லாத பட்சத்தில் டேரெக்டாக வந்து ட்ராஷ் ஃபோல்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த செட்டப்பை வந்து இது வரைக்கும் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ மைக்ரோசாஃப்ட் தங்களுடைய புதிய அப்டேட்டில் அவுட்லுக் அப்டேட்டுக்கு வந்து இந்த புத்தம் புதிய ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. தேவைன்னா நீங்கள் பயன்படுத்தலாம் வரக்கூடிய நாட்களில். அதுவும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கு அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த புத்தம் புதிய ஃபீச்சரை உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்த முடியும். இந்த ஃபீச்சர் வந்து ஆல்ரெடி டெஸ்க்டாப்பில் வந்துருச்சு, இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்திருக்கு. ஸோ பயன்படுத்தி பாருங்கள். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு லைட் வெயிட்டான ஒரு கேமிங் மவுஸ் சமீபத்தில் லான்ச் ஆயிருக்கு. இங்கே இல்லைங்க, இந்தியாவில் இல்லைங்க, இந்தியாவுக்கு வெளியே லான்ச் ஆயிருக்கு. இதுக்கு பேர் வந்து HyperX பல்ஸ் ஃபயர் ஹேஸ்ட் லைட் வெயிட் கேமிங் மவுஸ் அப்படிங்கிற பேரில் லான்ச் ஆயிருக்கு. இது முழுக்க முழுக்க கேமிங்காக உருவாக்கப்பட்ட மவுஸ் அப்படின்னு சொல்லலாம். செம்மையாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பட்டன் வந்து 2 சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்குது. கேமிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இந்த HyperX பல்ஸ் ஃபயர் ஹேஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேமிங் மவுஸ். ஸோ இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $50 விற்கிறாங்க. இந்தியாவோட மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3700 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு இது இந்தியாவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. மேபி கூடிய அளவில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எதுலலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரில் நீங்கள் பயன்படுத்தலாம், அதே நேரத்தில் Xbox One-க்கு நீங்கள் பயன்படுத்தலாம், அதே மாதிரி சோனியோட PS4-க்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி கேஜெட்ஸில் நீங்கள் இந்த HyperX பல்ஸ் ஃபயர் லைட் வெயிட் கேமிங் மவுஸை பயன்படுத்தலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏசர் தரப்புலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வகையான மாடல் லேப்டாப்பை வந்து வெற்றிகரமாக இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஏசர் Shift 5, ஏசர் Shift 3, ஏசர் Shift 3X, ஏசர் Aspire 5. இந்த மாதிரி 4 லேப்டாப் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. இதோட ஆரம்ப விலை என்ன பார்த்தீங்கன்னா 55,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதிகபட்சமாக 80,000 ரூபாய் வரைக்கும் வந்து இந்த ஏசரோட லேப்டாப்பை விற்கிறாங்க. 11th ஜெனரேஷன் இன்டெல் கோர் ப்ராசரை வந்து இதில் பயன்படுத்துகிறாங்க. இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது, உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த லேப்டாப்பை நம்ம எங்கே வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணும்போது ஏசர் ஸ்டோரில் வாங்கலாம், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாம், அதே மாதிரி அமேசானில் வாங்கலாம். எப்போ வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 1st வீக்கில் இது வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க போகுது. வாங்குங்க போய். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Logitech தரப்பில் வந்து ஒரு அருமையான அட்டகாசமான ஒரு மவுஸ் வந்து சமீபத்தில் லான்ச் ஆயிருக்கு. Logitech Ergo M575 வயர்லெஸ் ட்ராக் பால் மவுஸ். பட இவ்வளோ பெரிய பேர். ஸோ இந்த மவுஸ் வந்து லான்ச் ஆயிடுச்சு. யூஎஸ்லையும் அதை சுற்றி உள்ள நாடுகள்லையும் இது விற்பனைக்கு வந்திருக்கு. இப்போதைக்கு இந்தியாவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வரும், வராமலாம் இருக்காது. ஸோ இந்த Logitech Ergo M575. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் பிசி கேம்ஸ் இந்த மாதிரி இதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஹைலைட்டாக இருக்குது. இதில் வந்து AA பேட்டரி நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம். $50 வந்து சேல் பண்ணுறாங்க. இந்தியாவோட மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா 3700 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே உள்ள ஆன்லைன் ஸ்டோர், ஸ்டோர் எல்லாத்துலேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டாகிராம் தரப்பில் வந்து 2 புத்தம் புதிய விஷயங்களை அறிமுகப்படுத்துறாங்க. ஒன்று, லைவ் ஸ்ட்ரீமோட டைம் லிமிட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக 4 ஹவர்ஸ்ன்னு இருக்காங்க. அதே மாதிரி அந்த மாதிரி வீடியோக்கு வந்து நீங்கள் ஆர்கைவ் பண்ணி வைக்கலாம். அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதிகபட்சமாக 30 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்கள் டவுன்லோடும் பண்ணலாம். தேவைப்பட்ட நீங்கள் அந்த வீடியோவை IGTVயில் அப்லோடும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 2 புத்தம் புதிய ஃபீச்சரை வருங்காலத்தில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பயன்படுத்தலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது LG தரப்பில் வந்து ஒரு அட்டகாசமான மொபைல் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த மொபைல் குளோபல் வெர்ஷனாக லான்ச் பண்ணிட்டாங்க, LG வெல்வெட் அப்படிங்கிற பேரில். ஸோ அதே பேரில் தான் இந்தியாவிலே அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் வந்து சிப்செட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குளோபல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 765 சிப்செட் வந்து பயன்படுத்தினாங்க. இப்போ இந்தியாவில் வந்து
Qualcomm Snapdragon 845 சிப்செட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து 4300 mAh பேட்டரி, 48 மெகா பிக்சல் கேமரா, செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல். அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு 6GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், தேவைப்பட்ட அதிகப்படுத்துறதுக்கு 2DB வரைக்கும் உங்களுக்கு மைக்ரோ SD கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த எல்ஜி வெல்வெட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஆரம்ப விலை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 39,000 ரூபாய் அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. அதிகபட்சமாக 50,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இந்த எல்ஜி வெல்வெட்டை வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாங்கக்கூடிய இடம் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி தளங்களில் போய்ட்டு நீங்கள் வாங்கலாம். அக்டோபர் 30 முதல். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது போட் தரப்பில் வந்து ஒரு அட்டகாசமான ஸ்மார்ட் வாட்ச் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. போட் ஸ்டார்ம் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு பேர். இதில் வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலை மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு வசதியும் இருக்குது. அதே மாதிரி 24/7 ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இருக்குது. அதே மாதிரி 9 வகையான ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. இந்த மாதிரி சகல வசதிகள் இருக்குது. 10 நாள் பேட்டரி லைஃப் இருக்குது. ஸ்டாண்ட் பை பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் வரைக்கும் ஸ்டாண்ட் பை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சகல வசதிகளும் போட் ஸ்டார்ம் ஸ்மார்ட் வாட்சில் நீங்கள் பார்க்கலாம். அறிமுக விலையை உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் கொடுக்குறாங்க. வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சேல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 5,990 ரூபாய் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ். பார்த்துக்கங்களா எவ்வளவு டிஃப்ரெண்ட் பார்த்துங்க. நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அக்டோபர் 29 முதல் ஃப்ளிப்கார்ட்டில் விற்பனைக்கு வருது. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நோக்கியா தரப்புலேருந்து. நோக்கியாவோட 5.3 இந்த மொபைல் வந்து மார்ச் மாதம் அறிமுகப்படுத்தினாங்க. அறிமுகப்படுத்தும் போது இந்த மொபைலுக்கு 3 வருஷம் வந்து செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் பாக்ஸாக வந்து Android 10 கொடுத்துருந்தாங்க. இப்போ அறிவிச்சிருக்காங்க இந்த நோக்கியாவோட 5.3க்கு வந்து Android 11 கிடைக்க போகுது. அதுவும் 2021 ஃபஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் நோக்கியாவோட 5.3 பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபோனில் Android 11. ஆல்ரெடி வந்து நோக்கியாவோட 8.3 5G மொபைலுக்கு வந்து Android 11 கிடச்சிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து நோக்கியாவோட 5.3லையும் Android 11 நீங்கள் எதிர்பார்க்கலாம், பயன்படுத்தலாம், என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த டெக் நியூஸோட ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு நியூஸும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.